இந்த பயணம் இப்படி ஒரு திருவிழா மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நம்ம இன்னைக்கு நெதர்லாந்தை ஃபுல்லாக முடிச்சு இங்கேருந்து ஜெர்மனிக்கு போகிறதுக்கு ஃப்ளிக்பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சில எதிர்பாராத நல்ல நிகழ்வுகளும் நடந்துச்சுங்க. எவ்வளோ பெரிய உலகத்தில் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக சந்திக்கும் போது எப்படி இருக்கும், அந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் பஸ்ஸு டிலே, அங்கேருந்து போயிட்டு போலீஸ் செக்கிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா இந்த பயணம் மாறிச்சு. இந்த பயணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜேர்னி வித் ஜெகன். நான் உங்கள் ஜெகன். எவ்ரி ஜேர்னி ரைட் ஏ ஸ்டோரி. இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெதர்லாந்து ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்து ஜெர்மனி போக ஃப்ளிக்பஸ்ஸு புக் பண்ணியிருந்தேங்க. நேரத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு 2.5 hours லேட்டுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ரொம்ப போர் அடிச்சுது. சும்மா அப்படியே உட்கார முடியாதுல்ல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் இறங்கின ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதை அப்படியே வாங்க ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பஸ்ஸுக்கு வரலாம். ஆம்ஸ்டர்டாமில் இந்த ஏரியா ரொம்ப சுத்தமாகவும் அமைதியாக இருக்குல்ல. சுற்றி பாருங்கள், உயரமான பில்டிங்ஸ், நிறைய பூக்கள், பசுமையான தோட்டம், ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்குங்க. அது மட்டுமா, அவசரமாக ஓடுற கூட்டமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரத்தை ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அமைதி தான் இந்த நகரத்துக்கு ஒரு தனி அழகில்ல. அந்த பாருங்கள், லவ்வர்ஸும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பஸ் வந்துடும். ரயில்வே ஸ்டேஷனையும் ஃபுல்லாக பார்க்கலாம். பஞ்ச் ப்ரைஸ் வாங்கியாச்சு. சைக்கிள் பார்க்கிங் நினைக்கிறேன் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். அப்படி அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு 2-3 ஏக்கர் இருக்கும். ஃபுல்லாக சைக்கிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், அம்மனிங்கெல்லாம் பியர் பாட்டில் ஓப்பன் பண்ணுன்னு உடச்சிட்டாங்க. நம்மளை அப்படி பார்த்தாங்க. நம்ம பாட்டு கண்டுக்காமல் அப்படி போயிட்டுருக்குறேன். சரி, நான் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா, ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு ரேக்லேயும் வச்சிடுறாங்க. நமக்கு எது வேணுமோ அந்த நேராக நம்பர் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் கார்டு ஸ்வைப் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆகும். நமக்கு வேண்டிய அந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் சிம்பிளாக எல்லாருக்கும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. க்யூ இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. நம்ம இங்கே தான் போகிறோம். நம்ம பஸ் ஸ்டாப்பு ரெடியாக இருக்குது. சரி, போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் பார்த்ததுலே யூரோப் கண்ட்ரியில் பாருங்களேன், எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாப்பு. கார் பார்க்கிங் பாருங்கள், எவ்வளோ கார் வந்தாலும் விடலாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே இது ரைட் சைடில் இருக்கிறது தான் அந்த ஃப்ளிக்பஸ்ஸோட ஆஃபீஸ். நம்ம ஏதாவது என்கொயரி பண்ணோம், டிக்கெட் எடுக்கணுனாலும் இங்கே கூட நம்ம பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இருந்தால் யூரோப் கண்ட்ரிக்கு எல்லா இடத்துக்குமே பஸ்ஸு போகுது. இதுதான் அந்த சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. அந்த ஒவ்வொரு ரேக்காக இருக்கு பாருங்கள், 1 2 3 அப்படி சொல்லிட்டு. இதில் நமக்கு நம்மளோட மொபைல் எடுத்துக்கிட்டு நமக்கு உண்டான அந்த சார்ஜிங் கேபிள் எடுத்துகிட்டு இங்கே கார்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி சார்ஜ் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஏறுதோ அந்த காசை இது கழிச்சுக்கோங்க. இல்லை ப்ரீபெய்டாக இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணிட்டு கூட பண்ணலாம். அந்த மாதிரி பே பண்ணினா சார்ஜ் ஏறும். நம்ம லாக் பண்ணி கீ கூட எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம ஊரு இங்க ஃபுல்லா திடீர்னு பார்த்தா சிறிதர் நிக்கிறாப்புல. ஆமா, ஆச்சரியமா இருக்கு. அது கரெக்டா சந்திக்கிறோம் பாருங்க. வெளியூருக்கு கண்ட்ரில கரெக்டா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. கரெக்டா நான் பஸ் எனக்கு டிலே கரெக்டா உட்கார்ந்து ஆம்ஸ்டர்டாம்ல சந்திக்கணும்னு. சென்னையில கூட சந்திக்க முடியாது, இங்க ஆம்ஸ்டர்டாம்ல சந்திச்சிருக்கோம். அவரும் அப்படியே இந்த ட்ரிப்பு தான். கிட்டத்தட்ட 1ஆம் தேதி தான் ஊருக்கு வராரு. நானும் 1ஆம் தேதி தான் போறேன். சரி, இடையில வேற எங்கேயாவது மீட் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர், நைஸ் டு see you in Amsterdam. Thank you. Bye bye. இது நம்ம பாண்டிச்சேரி நண்பர்கள் அவங்களும் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. ஆமா, நம்ம இங்க எங்க பார்த்தாலும் நிறைய தமிழ் முகங்கள் அங்க தெரியுது. இறங்கின உடனே பார்த்த உடனே அவங்க போயிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே திருப்பி தமிழான்னு கேட்டாங்க. வேற எதுவும் தமிழான்னு கேட்டாங்க. அப்படின்னு
அவங்களும் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான். அதுக்கப்புறம் பாரிஸ்ல இருந்து போறாங்களா, அதான் பாரிஸ் வரதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. பாரிஸ் நம்ம ஒரு 4 நாள்ல ஒரு நாள் போயிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு அங்கே ஆய் சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். ஃபுல்லா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு சொல்றீங்க. ஓகேங்களா? ஓகே. பஸ் ஸ்டாப் அங்க ஒரு பேக்கை வச்சுட்டு அப்படியே சாஞ்சி வந்து உட்காந்துச்சு. ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. இந்த பாருங்க, ஏத்தாப்புல இருக்கு இல்லையா, இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க. ஓகே, இது வந்து நம்ம 0.7 யூரோ போட்டால் தான் உள்ளே போக முடியும். சரி சொல்லிட்டு உள்ளே போயாச்சு, கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பேக்குகளாம் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணலாங்க. ஒன்று 2 சுவிட்சு பட்டன் இருந்தது. சரி ஒன்று டக்குன்னு ப்ரெஸ் பண்ணால் மெயின் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அடப்பாவீங்களா, மெயின் டோர் ஓப்பன் ஆச்சுடா, 0.7 யூரோ வேற கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். வேற என்னெல்லாமோ பட்டன் இருக்கு எல்லாம் அனுப்புகிறேன். டோர் ஓப்பனே ஆகலை. டோர் ஓப்பனில் இருக்கும்போது போக முடியும், வாய்ப்பு இல்லைல்ல. அதான் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் எடுத்துட்டு வெளியே வந்தேன். மறுபடியும் போனால் மறுபடியும் 0.7 வந்து பே பண்ணாதான் உள்ளே போக முடியும். அதனால சரி என்ன பண்ணியாச்சு, சரி ஓகே பரவாயில்ல, இனி வந்து பஸ் வரட்டும், வரும்போது போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ண. பாருங்க 60 ரூபா 65 ரூபா ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஊரில் 2 ரூபா கொடுக்கறதுக்கு அப்படியே மேலே கீழே பார்ப்போம். 60 ரூபா அசால்ட்டாக இது பண்ணி அது ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இப்படி இருக்குது. சரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஓகேங்களா, வெயிட் பண்ணணும். ஒரு 2 hours 40 minutes இருக்கு. பஸ் லேட் ஆகிட்டே போகுது. பார்க்கலாம் எப்போதான் வருதுன்னு தெரியல. 2 hours காமிச்சுது, இப்போ 2 hours 40 minutes காமிக்குது. அப்படியே டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக ரொம்ப நேரம் காத்திருப்புக்கு அப்புறமா நம்மளோட பஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. நெதர்லாந்து டு ஜெர்மனி. பாதை அழைக்குதே, மனசு பறக்குதே, ஒவ்வொரு மைலும் வாழ்க்கை கற்று கொடுக்குதே. தூரம் என்பது ஒரு வார்த்தை தான், பயணம் என்றுமே ஒரு சந்தோஷம்தான். சிரிப்பை சுமந்து உலகம் சுற்றி நினைவை சேர்த்து இதயம் நிறைத்து அப்படி இயற்கையை ரசிச்சுட்டு போயிட்டு இருந்த நம்ம ட்ராவல் திடீர்னு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்குள்ளே போச்சு. என்னென்னா ஏதோ போலீஸ் டேக் வந்து என்னை ஸ்மெல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, உண்மையிலே போலீஸ் டேக் தான் வந்து என்னை ஸ்மெல் பண்ணிச்சு. செக்கப், ட்ரக் செக்கிங். எங்கள் பஸ்ஸில் இருந்து ட்ராவல் பண்ண 2 பேரை பிடிச்சி கீழே இறக்கிட்டாங்க. ஃபுல்லாக வந்து டாகை வந்து சர்ச் பண்ணிச்சு. சர்ச் பண்ணி அவங்க 2 பேரையும் போய் செக் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கே வந்து எல்லாருக்குமே திக்குன்னு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ட்ராவல் நல்ல அழகாக போயிட்டுருக்க ட்ராவலில் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது பாருங்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குங்க. இவங்க 2 பேரும் தம்மடிச்சிட்ருக்காங்க. இன்னொரு அந்த ஜென்னை 2 பேருமே கீழே இறக்கி வச்சு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குங்க. ஒரு ட்ராவல் சந்தோஷமாக வரணும்னா இந்த மாதிரி நடந்தால். அங்கே பாருங்கள், கையில் ஏதோ எடுத்துட்டாரு. அதை எடுத்து அவர்கிட்ட காமிக்கிறார். ஏதோ பவுட்ரு மாதிரி இருக்குதுங்க. அவர் ஏதோ சொல்கிறாரு. போலீஸும் பக்கத்தில் போய் கேட்குறாரு. நான் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்ன நடக்க போகுது இல்லைங்களே. அவர்கிட்ட ஏதோ கேட்குறாங்க. இந்த லேடிஸோட பேக்கை வேறு இவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த லேடிஸ் பேக்லேருந்து ஏதோ எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அதுவும் கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் ஏதோ டிஸ்கஸ் பண்ணாங்க, பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்லாம் திக்குன்னு இருக்குங்க. ஓ ஆமாங்க, இதை கூட கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கூட தான் கூப்பிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, போலீஸ் அவர் தனியாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி இவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு. இவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. போலீஸ் வண்டியில் அவர் கிளம்புறாரு. தேவையாங்க, ஒரு ட்ராவல் என்ஜாய் பண்ண வந்தோம். ஒரு ட்ராவலில் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணி அவங்க இனிமேல் இந்த சட்ட போராட்டம் எல்லாத்துலேயும் இது பண்ணி வர்றது எவ்வளோ சிரமம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. பார்த்துக்குங்க, இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. எனக்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஓகே, அதிலேருந்து அப்படியே மீண்டு வருவோம். இந்த நெதர்லாந்து டு ஜெர்மனி பயணம் வந்து அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிதுங்க. இடையில் ரொம்ப ஒரு திக் நிமிடமாக மாறி இப்போ வந்து ஜெர்மனியில் உள்ள மியூனிக் நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எந்த ஸ்மூத்தோட நாம் அப்படியே மியூனிக் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வெளிநாட்டு பயணத்தில் உங்களோட பாஸ்போர்ட்டை கண்டிப்பாக பத்திரமா வச்சுருங்க. அந்தந்த நாட்டோட சட்ட திட்டங்களுக்கு கண்டிப்பாக மதித்து அவங்க கேட்குறத கரெக்டாக வந்து நம்ம கொடுக்கணும். எந்தவித சட்ட விரோத பொருட்களையும் எடுத்து செல்லாதீங்க. போலீஸ் சோதனை நடந்தாலும் அமைதியாக ஒத்துழைப்பு கொடுங்க. எந்த இஷ்யூவும் வராது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஜேர்னி வித் ஜெகன். நான் உங்கள் ஜெகன். டேக் கேர். பாய். வழியில் கதைகள் பிறக்கும்